சைன் கன்வென்ஷன் ஃபார் கோசைன். ஒரு சர்க்கிளோடைய வெர்டிக்கல் டயாமீட்டரை ரெஃபர் பண்ணி தான் கோசைனோடைய சைன் நாம் டிஃபைன் பண்ண முடியும். வெர்டிக்கல் டயாமீட்டருக்கு ரைட் சைடு கோசைன் மேக்னிடியூட் இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ். பாயிண்ட் ஏங்கிறது 0லேருந்து 360 வரைக்கும் மூவ் ஆகும். 0 to 90 ஃபஸ்ட் குவாட்ரண்ட், 90 to 180 செகண்ட் குவாட்ரண்ட், 180 to 270 தேர்ட் குவாட்ரண்ட், 270லேருந்து திரும்பவும் 360க்கு வர்றப்போ அது ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போது படத்தில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இருக்குது. பாயிண்ட் ஏலேருந்து வெர்டிக்கல் டயாமீட்டருக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் எடுத்தோம்னா அது ஏபியை ரெஃபர் பண்ணும். அதோடைய மேக்னிடியூடு தான் கோசைன். இந்த கோசைன் வெர்டிக்கல் டயாமீட்டருக்கு ரைட் சைடு இருக்கிறப்போ அது பாசிட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் கோசைன் பாசிட்டிவ் வேல்யூ. ஒருவேளை வெர்டிக்கல் டயாமீட்டருக்கு லெஃப்ட்டில் கோசைன் மெஷர் ஆச்சுன்னா அது நெகட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்டில் பாயிண்ட் ஏ 90 to 180 இருக்கும். பாயிண்ட் ஏலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் எடுத்தோம்னா அது பியில் வெர்டிக்கல் டயாமீட்டரில் மீட் பண்ணும். ஸோ ஏபியோடைய மேக்னிடியூட் கோசைன். பட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் வெர்டிக்கல் டயாமீட்டருக்கு லெஃப்டில் இருக்கிறதுனால கோசைனோடைய சைன் குறியீடு மைனஸ். தேர்டு குவாட்ரண்ட்டில் 180 டிகிரியிலேருந்து 270க்குள்ளார ட்ராவல் ஆகும் பாயிண்ட் ஏ. இந்த பாயிண்ட் ஏலேருந்து வெர்டிக்கல் டயாமீட்டருக்கு பர்பண்டிகுலர் லைன் எடுத்தோம்னா ஏபி நம்மளுக்கு கிடைக்கும். ஏபியோடைய மேக்னிடியூட் கோசைன். பட் வெர்டிக்கல் டயாமீட்டருக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறதுனால இதோடைய சைன் அதாவது குறியீடு மைனஸ், நெகட்டிவ் கோசைன். திரும்ப ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் கோசைன் ரைட் சைடு போயிடும். ஸோ பாயிண்ட் ஏங்கிறது 270லேருந்து 360க்குள்ளார இருக்கும். பாயிண்ட் ஏலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் வெர்டிக்கல் டயாமீட்டருக்கு எடுத்தோம்னா அது பியில் மீட் ஆகும். ஏபியோடைய மேக்னிடியூட் கோசைன். வெர்டிக்கல் டயாமீட்டருக்கு ரைட் சைடில் கோசைன் இருக்கிறதுனால இது பாசிட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயும் ஃபோர்த்து குவாட்ரண்ட்லேயும் கோசைன் பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் தேர்டு குவாட்ரண்ட்லேயும் கோசைன் நெகட்டிவாக இருக்கும்.